Hi everyone, Assalamu alaikum. Welcome to Shazia Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை. எல்லாரும் பால் கொழுக்கட்டை வந்து சாப்பிட்டுப்போம். பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பால் கொழுக்கட்டை. அந்த கொழுக்கட்டையில நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணி அதை வச்சு பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டியா ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாமல் ரெசிபி ஃபுல்லாக பாருங்கள். என்னோட சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கோங்க. கீ நல்லா உருகினதுக்கப்புறம் அது கூட 2 கப் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா அந்த நெய்யிலே வந்து தேங்காய் துருவலை வந்து நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து 1 கப் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம தேங்காய் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் நம்ம வந்து வெல்லத்தையும் மெஷர் பண்ணணும். ஸோ வெல்லம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ண வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகி ஒன்று சேர்ந்து வரும். ஸோ அந்த கட்டி இது இருக்கிறதெல்லாம் நல்லா அந்த ஸ்பூனை வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகிடும், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஸோ தேங்காய் துருவலும் வெல்லமும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸை வந்து இதில் உள்ளே சேர்க்குறோம். நான் வந்து 10 முந்திரி 10 பாதாம் வந்து நான் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் கிஸ்மிஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து 1/4 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். ஏன்னா இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். கொழுக்கட்டைக்குள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் வந்து 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இது செய்ய போகிற அளவு பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி மாவு வந்து 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 2.5 கப் அளவு தண்ணி வைங்க. ஸோ கூட குறைய ஆகும். ஸோ அதனால் 2.5 கப் தண்ணி வந்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 கப் அரிசி மாவு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து அந்த அரிசி மாவில் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். மர ஸ்பூனோட பேக் யூஸ் பண்ணி கூட நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். சில மாவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், சில மாவுக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி கிண்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த அளவு கரெக்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2.5 கப்பு தண்ணி அளவு வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து எனக்கு வந்து 1/4 கப் அளவு தான் வந்து தண்ணி வந்து மிஞ்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.25 கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து அதில் சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ தான் நம்மளோட மாவு வந்து நல்லா வெந்து வரும். நல்லா தண்ணி வந்து கொதிக்க இருக்கணும். லேச சூடெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா கொதிக்க இருந்தால் தான் அந்த சூட்லேயே வந்து மாவு வந்து வேகும். ஸோ இப்போ வந்து மாவு வந்து ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. ஸோ நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்க தான் செய்யும், பட் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஸ்பூனில் அந்த இதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணால் சரியாக வராது. கையை வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு தான் தண்ணி இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. காய விடாதீங்க, மாவு வந்து காஞ்சிரும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங் வந்து நல்லாவே கூல்டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து குட்டி பால்ஸாக நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து நம்ம உருட்டும் போது அது ஈஸியாக உள்ளே வச்சு நம்ம வந்து உருட்ட முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து குட்டி பால்ஸாக வந்து பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் மாவு எடுத்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு மிச்ச மாவு வந்து ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லாட்டி சீக்கிரமாக வந்து காஞ்சி போயிடும். ஸோ இதில் வந்து குட்டி பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த பாலை உள்ளே வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக வந்து உருட்டுவோம் பார்த்திங்களா கொழுக்கட்டைக்கு, அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், பட் வந்து செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம பால் கொழுக்கட்டையில் வந்து இந்த கொழுக்கட்டை சாப்பிடும் போது வந்து ப்ளெயினாக இருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம ஸ்டஃபிங் வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா சீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து பால் கொழுக்கட்டைக்கு உருட்டிக்கலாம். நம்மளோட மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்து வெந்திருக்கு, குக்காக இருக்குன்னா நம்மளோட பால் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவே ஒட்டாது. ஸோ இப்போ நான் எல்லா பாலையும் வந்து உருட்டி வச்சுட்டேன்.
இப்போ நம்ம வந்து 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கோம். ஸோ 6 கப்பு தண்ணி வந்து இதுக்கு சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு வந்து 3 கப்பு தண்ணி வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். ஏன்னா நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ 6 கப்பு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டையை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போது நம்ம உருட்டி வச்ச எல்லா கொழுக்கட்டையுமே இதில் வந்து சேர்த்தாச்சு. தண்ணி நல்லாவே தளன்னு கொதிக்குது. அப்படியே இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் வந்து அது அப்படியே கொழுக்கட்டை வந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூனோட பேக் சைட் வச்சு இப்படி மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். இல்லாட்டி வந்து கொழுக்கட்டை வந்து உடஞ்சிரும். இப்போ 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொழுக்கட்டை வந்து நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏன்னா அது வேக வேக அந்த தண்ணி வந்து தானாகவே திக்காயிரும். நம்ம அரிசி மாவு எதுவுமே வந்து இதில் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. அந்த திக்னஸ்க்காக அந்த தண்ணி வந்து வேகும் போதே திக்காயிரும். இப்போ கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து 3/4 கப் சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து 1/2 கப் தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ரொம்ப சூப்பரான பால் கொழுக்கட்டை, அதுவும் நம்ம ஸ்டஃப் பண்ணி ஒரு புதுமையான ஒரு பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற பால் கொழுக்கட்டை வந்து நம்ம அந்த கொழுக்கட்டையை சாப்பிடும்போது ப்ளெயினாக இருக்கும். இதை ஸ்டஃப் பண்ணி அந்த கொழுக்கட்டையை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த சுகரோட அளவு, இந்த பால் கொழுக்கட்டையோட ஸ்டஃபிங் எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்னஸும் கரெக்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.